வெல்கம் பேக். இப்போ வந்து இந்த ரேஷனல் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 1.2ல பார்க்க போறோம். ஃபைண்ட் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா அது என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்ல இருக்கிற சைனோட ஆப்போசிட் சைன் போடுறது தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போ அந்த நம்பர் வந்து நெகட்டிவ்ல இருந்ததுன்னா நம்ம அதோட ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணும்போது அது வந்து 0 ஆயிடும். ஸோ இதோட பாசிட்டிவ் நம்பர் இப்போ இதுல இருக்கிற நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவா எழுதுறது தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போ இதுல பாசிட்டிவா இருந்ததுன்னா என்ன பண்ணும்? நெகட்டிவா எழுதும். சோ ஃபர்ஸ்ட் சம் வந்து find the additive inverse of the following rational numbers 3/11. சோ 3/11 அப்படின்னா இது வந்து என்ன சைன்ல இருக்கு? பாசிட்டிவ் சைன்ல இருக்கு. சோ இத வந்து என்னவா மாத்தணும்? நெகட்டிவா மாத்தணும். அப்படின்னா என்ன வரும்? -3/11. So additive inverse of 3/11 is -3/11. புரியுதா? அதே மாதிரி செகண்ட் சம் -5/-8. இப்போ இது வந்து எதுல இருக்கு? ரெண்டுமே மைனஸ் சைன்ல இருக்கு. இப்போ டைரக்டா என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நியூமரேட்டர்லயும் மைனஸ் சைன், டினாமினேட்டர்லயும் மைனஸ் சைன். அப்போ ரெண்டு மைனஸ் சைனுமே என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். அப்ப என்ன ஆயிடுது? இதோட ஆன்சர் என்ன? 5/8. இப்ப 5/8 வந்து எதுல இருக்கு? பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப இத நெகட்டிவா மாத்தும் போது மைனஸ் சைன் வரும். சோ -5/8. சரியா? தேர்ட் ஒன் ஏன் வந்து என்ன சொல்லு ஏன் ரெண்டுமே மைனஸ் போடுது? ரெண்டுமே மைனஸ் போட்டுட்டா திரும்ப கேன்சல் ஆயிடும். சோ நியூமரேட்டர்லயும் மைனஸ் சைன், டினாமினேட்டர்லயும் மைனஸ் சைன் இருந்ததுன்னா ரெண்டுமே வந்து கேன்சல் ஆயிடும். ஒன்ஸ் நியூமரேட்டர்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது வந்து அதோட வேல்யூவோட சைன் வந்து மைனஸ் ஆயிடும், நெகட்டிவா இருக்கும். ஒருவேளை டினாமினேட்டர்ல மட்டும் மைனஸ் சைன் இருந்ததுன்னா அந்த மைனஸ் சைன் நியூமரேட்டருக்கும் சேர்த்துதான். சோ நீ வந்து என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர்ல இருக்கிற மைனஸ் சைன் நியூமரேட்டர் கொண்டு போயிடும். சோ ஆனா ஒரே ஒரு சைனா தான் இருக்கணும். இப்ப ரெண்டு சைன் ரெண்டு இடத்துலயுமே இருந்ததுன்னா என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். சோ தேர்ட் ஒன் வந்து -8/13. -8/13 ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? -8/13. அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா -8/13 ஓட 0 ஆட் பண்ணா -8/13 தான் வரும். ஆனா இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் எப்படி இருக்கும்? அடிட்டிவ் இன்வர்ஸ்னா இதோட சேஞ்ச் வைஸ் வெர்சா. இதோட வைஸ் வெர்சா என்ன? 8/13. அதே மாதிரி 8/13 அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? -8/13. சோ இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் இது 8/13. 8/13 ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -8/13. ஃபோர்த் சம் 7/-70. சோ இதுல எப்படி இருக்கு? 7/70. -7/70 என்ன? மைனஸ் வந்து எங்க இருக்குதுல? டினாமினேட்டர். அது வந்து என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நியூமரேட்டர் போயிடும். அப்படின்னா இப்போ நியூமரேட்டர்ல போச்சுன்னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன இருக்கும்? 7/70. சோ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து 7/70. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். Find the sum and verify that x plus y is equal to y plus x for the given rational numbers. So இதுல வந்து ரேஷனல் நம்பர்ஸ் x and y கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா x plus y-யும் y plus x-உம் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்போ x ஓட வேல்யூ என்ன இருக்கு? 1/2/3. y ஓட வேல்யூ 1/5/6. இது எதுல இருக்கு? Mixed fraction. So change into normal fraction 5/3. 3 plus 2 5/3. y ஓட வேல்யூ என்ன? 11/6. ஓகேவா? இப்போ x plus y is equal to y plus x. அப்படின்னா x plus y ஃபர்ஸ்ட் LHS சைடு. x plus y னா என்ன? 5/3 plus 11/6. LCM என்ன? 3 and 6 multiple வரும். 3 1 3 6 3 into 2 6 is the LCM. இங்க சொல்லு. 10 11 plus 11 is equal to 21/6. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா?
இது எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே ஒய் பிளஸ் எக்ஸ். ஒய் பிளஸ் எக்ஸ்னா ரெண்டும் ஒன்னே தானே. ஒண்ணுதான். ஆனா we have to prove that both are equal. x plus y வும் y plus x வும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணோம். இப்போ இந்த கண்டிஷன்ல வந்து இது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், சோ ஈக்குவலா தான் இருக்கும். மேபி இது வந்து நெகட்டிவா இருந்தா அப்போ மேபி சேஞ்ச் இருக்கலாமோ அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கேஸ்ல வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். இப்போ சொல்லு y plus x என்ன? y plus x 7/6 plus 5/3. 5/3 இதே சேம் தான் வரும். சோ இதோட ஆன்சர் வந்து 21/6. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல். LHS is equal to RHS. இதுல செகண்ட் சம் வந்து 2/-7 y is equal to 12/-35. சோ இது ரெண்டுத்துலயுமே வந்து டினாமினேட்டர்ல மைனஸ் இருக்கு. அப்போ இத நியூமரேட்டர்ல கொண்டு போகும்போது x is equal to -2/7, y is equal to -12/35. இப்போ x plus y என்ன? -12/7 plus -12/35. -2/7 plus -12/35. ஸோ இதோட எல்சிஎம் எப்படி வரும்? 7,35. 7,35. 715. 715. 7 5 35, 35. சரியா? இப்போ இது எந்த இடத்துல வரும்? இது எப்படி வரும்? -10 -12. -12. ஆன்சர் என்ன? சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கு. பிளஸ் பண்ணிட்டு -22/35. -22/35. RHS என்ன? y plus x. சரியா? y வேல்யூ என்ன? 12/-35. -12/35. -2/7. -2/7 பிளஸ் போடணும். பட் மைனஸே இருந்ததுன்னா நடுப்புற மைனஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துலயுமே அப்படிதான் மைனஸ் போட்டுக்கலாம். இதோட மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ், அதனால மைனஸே போட்டுறலாம். இது 35 and 7 வந்து எல்சிஎம் என்ன? சேம் 35. சோ -12 -10. சோ -22/35. Same answer. LHS is equal to RHS. Third sum, x is equal to 3/28, y is equal to 10/11. So இத வந்து x plus y. LHS வந்து x plus y. x plus y என்ன? 3/28 plus 10/11. LCM என்ன? LCM 28 into 11. LCM பண்ண முடியாது அப்படின்னா 28 into 11 எவ்வளவு? 308 வரும். சரியா? 28 into 11 308. So cross multiply. 11 into 3 33. 280. add பண்ணி சொல்லு. 313. 313 divided by 308. இது equation number 1. Next RHS. RHS என்ன வரும்? 10/11 y plus x. 3/28. 10/11 plus 3/28. Is equal to same. Same தான். So 308. 280 plus 33 plus 200. 33 plus 280. So இங்க வந்து மாறி இருக்கு. நான் ரெண்டுமே சேம் ஆன்சர் தான். இது equation number 2. So 1 and 2 ஈக்குவலா இருக்கறனால இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லணும். Fourth sum. X is equal to -3/5. Y is equal to -7/15. சரியா? LHS. X plus y. 3/5 plus -7/8. -3/5 -7/15. LHS என்ன? LCM என்ன? 15. So 5 3 -9 plus -7. -7 டைரக்டாவே -7 போட்டுக்கலாம். So -7 -9 16. -16/. இது equation number 1. Next RHS. RHS என்ன? 10/15. Y plus x. Y plus x வந்து
minus 7 by 15 minus 3 by 5. minus 3 by 5. So இதோட LCM minus 7 same 15 15 minus 7 minus 9. minus 9. So minus 16 by 50. 1 and 2 are equal. சரியா? இப்போ third subdivision பார்க்கலாம். Find the sum and verify using the given rational numbers that x plus y plus z is equal to x plus y plus z. இப்போ லாஸ்ட் இதுல வந்து எப்படி பார்த்தோம்னா x plus y is equal to y plus z. ரெண்டு வேரியபிள் வச்சு தான் பார்த்தோம். இப்போ இதுல வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸோட வேல்யூ 6 by 12. y is equal to 9 by 6. z is equal to 2 by 3. இப்போ இதுல எல்லாமே வந்து எல்லாமே கேன்சல் பண்ற மாதிரி இருக்கு. சோ கேன்சல் பண்றத கேன்சல் பண்ணிடலாம். 6 by 12 வந்து என்ன வரும்? 1 2 1 by 2. இது 3 2. சோ 3 by 2. இது 2 by 3. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ x plus y plus z. இப்போ ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x ஓட வேல்யூ என்ன? 1 by 2 plus 3 by 2. டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்படியே 2 போட்டுட்டு மேலயும் ஆட் பண்ணிடுங்க. 4 by 2. 4 by 2 கேன்சல் பண்ணும்போது 2 by 1. 2 by 1. 1 by 2. 2 by 1 னு வெச்சுக்கலாம். ஏன்னா அடுத்து பண்ணனும்ல. நெக்ஸ்ட் பிளஸ் z. வந்திருக்கிற ஆன்சரோட பிளஸ் z பண்ணனும். சோ 2 by 1 2 by 1 plus 2 by 3. 3 denominator cross multiply 6 plus 2. 6 plus 2. ஆன்சர் என்ன? 8 by 3. 8 by 3. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் x plus y plus z பண்ணும்போது இதுதான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே RHS பண்ணு. y plus z. ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ல சோ y plus z வந்து என்ன வரும்? 3 by 2 plus 2 by 3 is equal to 6. Cross multiply 9 by 8. 9 plus 4. Answer என்ன? 13 by 6. கேன்சல் பண்ண முடியுமா அத? சரி. 13 by 6 ஓட என்ன ஆட் பண்ண? plus x. ஃபர்ஸ்ட் வந்து x தான் கொடுத்திருக்கு. சோ x ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் போடணும். சோ x ஓட வேல்யூ என்ன? 13 x ஓட வேல்யூ 1 by 2. 1 by 2 plus 13 by 6 பரவாயில்லை. இப்போ 1 by 2 plus 13 by 6. இதோட LCM என்ன? 6. இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இங்க 2 இருக்கு. டினாமினேட்டர் 2 ஓட 3. 3. So 1 into 3. 3 plus 13. 13. ஆன்சர் என்ன? 16 by 6. 16 by 6. கேன்சல் பண்ணும்போது 2 16 8 இது 3. 3. So 8 by 3. So 1 and 2 வந்து சேம். சரியா? 8 by 3 தான் ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வருது. So LHS is equal to RHS. So second subdivision x is equal to minus 11 by 18, y is equal to 7 by minus 18, z is equal to 7 by 9. சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? x plus y plus z is equal to x plus y plus z. So first வந்து x plus y left hand side எடுத்துக்கோ. LHS minus 11 by 18 x plus minus 11 by 18 minus x plus 7 by minus 18. 7 by 18 minus மைனஸ் வந்து நான் நடுப்புற போட்டேன். இப்ப வந்து இதோட LCM என்ன? சேம் டினாமினேட்டர். அதனால டினாமினேட்டர் போட்டு மேலயும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ minus 18. இத கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் வந்து -1. சரியா? இப்போ -1 z ஓட ஆட் பண்ணும் பிளஸ் 7 by 9. இப்போ இத LCM பண்ணும்போது இது இந்த இடத்துல கீழ 1 இருந்ததுன்னா LCM என்னன்னா 9 into 1 9. மேலையும் 9 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ -9 plus 7. ஆன்சர் என்ன? 1 இங்க தான இருக்கு. 1 இங்க இருந்தாலும் டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 1. 1. அப்படினா 1 இன்னைக்கு 1 ஆட் பண்ணிப்பா. 1 இருக்கு 1 தான. சரி. 1 into 9 9
சோ 1/9 பண்ணும்போது இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அப்பவும் மேலேயும் 1 -9 அதே மைனஸ் 7 -9 plus 7 ஆன்சர் என்ன? மைனஸ் 9 plus 2 2 என்ன 2 -2 -2/9 இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 சரியா? இதோட ஆன்சர் என்ன இருக்கு? -2/9 ஈக்குவேஷன் நம்பர் 1. RHS சைடு என்ன? என்ன கண்டுபிடிக்கணும்? y plus z y plus z அதான் பிராக்கெட்ல இருக்கு. y யோட வேல்யூ என்ன? 7/-18 மைனஸ் வந்து நான் நியூமரேட்டர் கொண்டு வரேன். சோ -7/18 plus 7/9 7/9 எல்சிஎம் என்ன? 18 இங்க நியூமரேட்டர்ல வந்து into 2 minus 14 ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல 18 as -7 இங்க தான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 9 2s are 18 so 7 2s are 14 plus 14 -7 plus 14 என்ன ஆன்சர்? 7 plus 7 so 7/18 இது வந்து எதோட ஆன்சர் இது? y plus z ஓடது plus x இப்போ x ஓடதோட ஆட் பண்ணனும். x ஓடது என்ன? -11/8 -11/18 plus 7/18 plus 7/18 and denominator same answer is equal to denominator 18 and symbol variant minus பண்ணலாம் -4 so -11 plus 4 plus 7 ஓட ஆன்சர் என்ன? -4 இத கேன்சல் பண்ணும்போது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். சோ 2 பண்ணும்போது 2 9 so -2/9 இதுதான் வந்து லாஸ்ட் ஆன்சர். சோ x plus y plus z ஓட ஆன்சர் வந்து -2/9. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவலா இருக்கறனால both are equal. சரியா? LHS is equal to RHS. Third subdivision. X is equal to 3/20. Y is equal to -4/25. Z is equal to -7/50. LHS என்ன? 3/20 plus -4/25 so டைரக்டா நான் -4/25 னா போட்டுக்கிறேன். இதோட LCM எப்படி வரும்? 20 25 5 டேபிள்ல வரும் 24 5 4 5 நெக்ஸ்ட் 5 சோ எல்லாமே வந்து சிங்கிளா இருக்கு. சோ 5 is 25 25 4s are 100 இதோட LCM என்ன? 100 so 100 இப்போ இந்த இடத்துல into 5 இங்க into 4 multiply பண்ணி சொல்லு 5 into 3 15 minus 16 plus 15 minus 16 -1/100 சரியா? இப்போ இத இன்னொன்னு என்ன பண்ணணும்? plus z பண்ணணும். இப்போ x plus y தான் பண்ணிருக்கோம். plus z ஓடது வந்து -1/100 -7/50. சோ இதுல வந்து LCM பார்த்தோம்னா லார்ஜ் நம்பர் தான் LCM. சரியா? அப்படினா 100 இங்க வந்து -1 இங்க எப்படி வரும்? 2 so 14 -14 இதோட ஆன்சர் மைனஸ் எப்படியா இருக்குல்ல? so 2 into 2 into 7 14 -14 so same number same sign இருந்ததுன்னா 15 -15/100 கேன்சல் பண்ணா 5 டேபிள்ல இது 3 இது 50 இது 5 டேபிள்ல 20 so ஆன்சர் வந்து -3/20 சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் சம் செகண்ட் இது RHS என்ன? x plus y plus z. so first எதை எடுத்துக்கணும்? y plus z. y யோட வேல்யூ என்ன? 4/25 plus -7/50 -7/50 so இது ரெண்டுத்துக்கும் LCM எடுத்துக்கலாமா? 25 50 நேரா 25 டேபிள்லயே போட்டுருங்க போடலாம். 25 டேபிள்ல போட்டோம்னா 1
2. Two. So இதோட LCM எப்படி இருக்கு? 50. 50. இப்போ இங்க என்ன பண்ணுவோம்? 50 50 இங்க என்ன பண்ணுவோம்? 2. So ஆன்சர் என்ன வரும்? -8. -8. இங்க எப்படி இருக்கு? -7. -7. ஆன்சர் என்ன? -8 -15/50. சரியா? இத கேன்சல் பண்ணா நம்ம வந்து கேன்சல் பண்ணாம எடுத்துட்டு போனோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பார்க்கலாம். 3/20 and -15/50 இருக்கு. சோ இத கேன்சல் பண்ணனும்னா எப்படி வரும்? 3/10. ஃபர்ஸ்ட் வந்து 3/20 3/20 -3/10. சரியா? இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன? 20. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 3 - 6. ஓகேவா? இப்போ -3/20. சோ இது ரெண்டுமே சேம் ஆன்சர் இருக்கா? ஈக்குவேஷன் 1 and 2 are equal. LHS is equal to RHS. புரிஞ்சுதா இந்த சம்? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சப்ட்ராக்ட். சோ 2/15 - 1/30. இதோட எல்சிஎம் என்ன? 30. 30. 4 - 1 4 minus yes 3/30 is equal to 1/10. 1/10. So answer வந்து 1/10. Second question, 7/10 - 12/35. LCM என்ன? So 7/10 - 12/35 இதோட LCM வந்து 70. 70ங்கும் போது இந்த இடத்துல என்ன வரும்? 10 ஓட 7 7 49 49 minus 35 into 24. 49 minus 24 34 44. ஓகேவா? அதுக்கப்புறம் 49. So 20 25. ஆன்சர் வந்து 25. 25/70. சரியா? இதை கேன்சல் பண்ணா 5 வந்து 1 20 20 வந்து 4 5/14. சரியா? 5/14. Third one 3 1/6 minus 1 4/9. சோ இது ரெண்டுமே எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்கு. இத வந்து ஆர்டினரி ஃபிராக்ஷனா மாத்தும். equal to 6 3s are 19/6 19/6 minus minus 9 13/9 9 plus 4 13 13/9. ஓகேவா? 6 9 9, 6 3 3 2 3 into 3 3 into 2 6 into 3 18. 18. So இதோட LCM வந்து 18. 6 into how many 6 are 18? 3. 19 into 3. 60. So 19 into 3. 57. 57 minus how many? 9. 2. So 13 2s are 26. 57 minus 26. 26, 36, 46, 56. So 30, 31. 31/18.